வணக்கம் நண்பர்களே! முருகனுக்கு ஏன் ஆறுமுகம் என்ற பெயர் வந்தது? உங்களுக்கு தெரியுமா? புராணமும் தத்துவமும் சேர்ந்த காரணங்கள் உள்ளன. உங்களுக்கு தெரியுமா? ஆறுமுகங்கள் புராண காரணங்கள் பார்த்தீங்கன்னா, சூரபத்மனை அழிக்க சிவபெருமான் தனது நெற்றிக்கண்களில் இருந்து 6 அக்னி ஜுவாலைகளை உருவாக்கினார். அந்த ஜுவாலைகள் கங்கை நதியில் விழுந்து சரவணபொய்கை என்ற இடத்தில் 6 குழந்தைகளாக உருவாகின. அந்த 6 குழந்தைகளை கார்த்திகை மாதர்கள் வளர்த்தார்கள். பின்னர் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளை ஒரே குழந்தையாக இணைத்தாள். அதனால் 6 முகங்களுடன் பிறந்தவன் ஆறுமுகம் என்ற பெயர் முருகனுக்கு வந்தது. 6 முகங்களின் தத்துவம் உங்களுக்கு தெரியுமா? முருகனின் ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு தெய்வீக சக்தியும் உடையது. ஞானமுகம், ஞானம், அறிவு, வீரமுகம், தைரியம், பாதுகாப்பு, கருணை முகம், அன்பு, அருள், அழிவு முகம், தீமை அழித்தல், தவமுகம், துறவு, சுய கட்டுப்பாடு, ஆனந்த முகம், ஆன்மீக ஆனந்தம். 6 முகங்கள் மனித வாழ்க்கையுடன் தொடர்புள்ளன. முருகன் ஆறுமுகம் என்பது மனிதனின் 6 உணர்ச்சிகளையும் குறிக்கிறது. காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், கட்டுப்படுத்தும் சக்தியை குறிக்கிறது. அதனால்தான் முருகன் என்று சொன்னாலே ஆறுமுகன், சண்முகன், கார்த்திகேயன், வேலவன் என்று பெயர்கள் பல உள்ளன. ஆறுமுகம் அருளால் அறம் வளரும்.